நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஆரம்பித்த மார்ட்டின் லூதர் சாப்பாட்டு மேஜையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவருடைய நாய் வருவதுண்டு. தன் எஜமான் தனக்கு சாப்பிட ஏதாவது தருவார் என்று அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். மார்ட்டின் லூதர் சாப்பிடும்போது அவர் சாப்பிடுவதில் தனக்கு கொஞ்சம் அவர் தரும் வரை அந்த நாய் வாய் திறந்து கண்ணசைக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். இதை பார்த்த மார்ட்டின் லூதர், ஓ, என் தட்டில் இருக்கும் இறைச்சியை நான் அதற்கு தரும் வரை இந்த நாய் பார்த்து கொண்டே இருப்பதை போல நான் என் எஜமான் இயேசுவிடம் ஜெபம் செய்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும். அந்த நாயின் முழு சிந்தையும் இறைச்சி துண்டின் மேல் இருப்பதை போல நானும் ஜெபிப்பதை பெற்றுக் கொள்ளும் வரை என் எண்ணங்கள் சிதறாமல் ஜெபித்தால் நன்றாய் இருக்குமே. இதை போலவே நானும் ஜெபிக்க விரும்புகிறேன் என்றார் மார்ட்டின் லூதர். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது கருத்தூன்றி ஜெபித்தால் நம் ஜெபத்திற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருடமும் 6 மாதமும் மழை இல்லாமல் இருந்தது. அந்த நாட்கள் முடிந்தபோது எலியா மீண்டும் மழை பெய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபித்தார். எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மீது ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். பின்பு தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் அந்த ஊழியக்காரன், இதோ சமுத்திரத்தில் இருந்து உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். எலியா மழைக்கு அறிகுறி தோன்றும் வரை தான் ஜெபித்ததை நிறுத்தவே இல்லை. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, பதிலை பெற்றுக் கொள்ளும் வரை நம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் நமக்கும் பதில் நிச்சயம் கிடைக்கும். இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்த போதெல்லாம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நாமும் பதில் கிடைக்கும் வரை ஊக்கமாய் ஜெபிப்போம், பதிலை பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a good day. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஆரம்பித்த மார்ட்டின் லூதர் சாப்பாட்டு மேஜையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவருடைய நாய் வருவதுண்டு. தன் எஜமான் தனக்கு சாப்பிட ஏதாவது தருவார் என்று அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். மார்ட்டின் லூதர் சாப்பிடும்போது அவர் சாப்பிடுவதில் தனக்கு கொஞ்சம் அவர் தரும் வரை அந்த நாய் வாய் திறந்து கண்ணசைக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். இதை பார்த்த மார்ட்டின் லூதர், ஓ, என் தட்டில் இருக்கும் இறைச்சியை நான் அதற்கு தரும் வரை இந்த நாய் பார்த்து கொண்டே இருப்பதை போல நான் என் எஜமான் இயேசுவிடம் ஜெபம் செய்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும். அந்த நாயின் முழு சிந்தையும் இறைச்சி துண்டின் மேல் இருப்பதை போல நானும் ஜெபிப்பதை பெற்றுக் கொள்ளும் வரை என் எண்ணங்கள் சிதறாமல் ஜெபித்தால் நன்றாய் இருக்குமே. இதை போலவே நானும் ஜெபிக்க விரும்புகிறேன் என்றார் மார்ட்டின் லூதர். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது கருத்தூன்றி ஜெபித்தால் நம் ஜெபத்திற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருடமும் 6 மாதமும் மழை இல்லாமல் இருந்தது. அந்த நாட்கள் முடிந்தபோது எலியா மீண்டும் மழை பெய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபித்தார். எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மீது ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். பின்பு தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் அந்த ஊழியக்காரன், இதோ சமுத்திரத்தில் இருந்து உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். எலியா மழைக்கு அறிகுறி தோன்றும் வரை தான் ஜெபித்ததை நிறுத்தவே இல்லை. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, பதிலை பெற்றுக் கொள்ளும் வரை நம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் நமக்கும் பதில் நிச்சயம் கிடைக்கும். இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்த போதெல்லாம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நாமும் பதில் கிடைக்கும் வரை ஊக்கமாய் ஜெபிப்போம், பதிலை பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a good day.